ஏவி மெய்யப்பன் என்ற என்னுடைய தந்தையின் புகழ் இன்று உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. அதற்கு பின்னால் அவருடைய உழைப்பு என்ன என்றதை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஐயா, தேவகோட்டை ரஸ்தாவில் அவ்வளோ சிரமப்பட்டு ஸ்டுடியோ ஆரம்பித்து அழகாக இது நாம் இருவர் படத்தை முடிச்சிங்க, மாபெரும் வெற்றி. அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வேதாள உலகம் படம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். அது வேற. இப்படியெல்லாம் கொடுத்தீங்களே, அந்த தேவகோட்டை ரஸ்தாவில் நடந்த புரட்சி இவ்வளவு தானா, இல்லை இன்னும் ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்கள் அந்த ஸ்ரீவள்ளியில் கூட பிஏ பெரிய நாயகியை விட்டு மாற்றுக்குரல் கொடுத்து அந்த கதாநாயகிக்கு பாட வச்சிங்க, ருக்மணிக்கு. அந்த புதுமையை அங்கேயே உண்டு பண்ணிட்டீங்க. அதே சமயத்தில் தேவகோட்டை ரஸ்தாவில் அது மாதிரியான இந்த பின்குரல் ஊட்டுவது, இது மாதிரி விஷயங்கள் எதுவும் நடந்ததா? ஆம், நடந்தது. நாமிரர் படம் வெற்றி அடைஞ்ச பின்ன பம்பாயில் ராமராஜ்யா என்ற ஒரு படம், ராமராஜ்யா என்ற படம் விஜய் பட் என்பவரால் தயாரிக்கப்பட்டு அது பிரம்மாண்ட வெற்றி படமாக அமைந்தது. அது ஹிந்தி படம். இது ஒரு ஹிந்தி படம். அப்பொழுது எங்கள் தந்தையார் அதை பற்றி கேள்விப்பட்டு மேற்கொண்டு அதனுடைய விஷயங்களை ஆராய பாம்பேக்கு சென்றார். அப்பொழுதுதான் அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தந்தை மகாத்மா காந்தி பார்த்த முதல் படம் ராமராஜா. மகாத்மா காந்தி பார்த்த முதல் படம் ராமராஜ்யா. கடைசி படம் அதுக்கு பிறகு அவர் படமே அவர் பார்த்த முதல் படம் அதுதான், கடைசி படம் அதுதான். ஆமாம். ஸோ இது கேள்விப்பட்ட உடனே அந்த படத்தை உடனே போய் பார்த்தாரு எங்கள் தந்தை. படத்தை முழுக்கலும் ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறார்கள். இதை தமிழில் எடுக்க முடியாது நம்மளால், அவ்வளோ பெரிய செட்டெல்லாம் போட்டு தமிழில் மீண்டும் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்க முடியாது. ஸோ அந்த தயாரிப்பாளரிடம் போய் பேசினார், இதை எங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்க முடியுமா? அப்போ அவர் சொன்னார், ரைட்ஸ் எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க, உங்களால் இது எடுக்கிறது கஷ்டம், நீங்கள் இதை மாற்று மொழி உங்கள் மொழியில் ஏதாவது பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும்னா பண்ணுங்கள், நான் உங்களுக்கு 1 year கான்ட்ராக்டில் அந்த பிக்சர் நெகட்டிவ் கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் மொழியில் மாற்று மொழியில் பண்ணுங்க. அப்போ உடனே சென்னை காரைக்குடிக்கு வந்தார், தேவகோட்டைக்கு வந்து இஐ ஜீவா, அவர் தான் இன்ஜினியர். அந்த இஐ ஜீவா கிட்ட இது எப்படி பண்ணலாம்ப்பா, முழு படமும் நம்மளால் டப் பண்ண முடியுமா, அன்றைக்கி பாடல் மாத்திரம் பண்ணணும் ஸ்ரீவள்ளியில், இது முழு படத்தையும் தமிழில் டப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க போகும்போது, அதெல்லாம் பண்ணலாங்க, எப்படின்னா முழு படத்தையும் ஒன்றா ஓட்டி பண்ண முடியாது, துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு 10 அடி 10 அடிக்கு ஒரு லூப் மாதிரி பண்ணணும். அந்த லூப்பு ப்ராஜெக்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை அந்த பேச போகிறவங்க அதை பார்த்து அந்த லூப்பில் அந்த வார்த்தைகள், அவங்க பேசுகிற வார்த்தைக்கு இவர் எழுதி கொடுக்குற வசனத்தை சிங்க் பண்ணணும். இதை பார்த்து தான் சிங்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை முழு படத்தையும் லூப் பண்ணணும். ஒரு 200-300 லூப் அதற்கு மேலேயும் ஆகும். ஸோ துண்டு துண்டாக வெட்டி லூப்பு பண்ணி அந்த லூப்பு ப்ரொஜெக்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ பேசக்கூடியவங்க அதை பார்த்து பேசுவாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற லூப்பில் ஹிந்தியில் நடித்தவங்க ஹிந்தியில் பேசி நடிச்சிருப்பாங்க, வாய் அசைவெல்லாம். இப்போ நீங்கள் தமிழில் மாற்றுறதுனால அந்த லூப்பை பார்த்து ஹிந்திக்காரங்க நடித்தது ஹிந்தி லிப்பை பார்த்து இவங்க தமிழில் பதியணும். கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். அதுதான், அப்படி தான் பண்ணாங்க. அதுக்கு வசனம் எழுதினவர் தேவநாராயணன், பிற்காலத்தில் மிகப்பெரிய டப்பிங் ரைட்டர். ஆமாம், அந்த காலத்தில் எங்கள் ஸ்டூடியோவில் அவர் ஒரு சாதாரண அசிஸ்டண்ட்டாக வசனம் எழுதுறவருக்கு துணையாக நீலகண்டன் கிட்ட வேலை செய்தார். அவரை வச்சு, ஏன்னா இவங்க பெரிய ஆளுங்களை வச்செல்லாம் பண்ண முடியாது, இது ரொம்ப நுணுக்கமாக செய்ய வேண்டிய வேலை. பார்த்து மூவியாலில் போய் அவர் டயலாகை எழுதணும், ஹிந்தி டயலாகை. அந்த வார்த்தைக்கு ஈக்குவலண்ட்டாக தமிழ் வார்த்தையை செட்டப் பண்ணணும். அந்த மாதிரியான வேலையை தேவநாராயணன் செய்தார். பிற்காலத்தில் தேவநாராயணன் ரொம்ப பல படங்கள், பெரிய படங்கள் எல்லாம் டப்பிங்கில் வெற்றி படமாக டப்பிங் பிக்சர்னு வந்ததாலே அதுக்கு அவர் பேர் தான் முதல்ல வருது. அந்த ராமராஜா டப் பண்ணி தமிழில் வந்து தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1 year அக்ரிமெண்ட். அந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஓட்டி அதில் என்ன வருதோ உங்களுக்கு சேர்ந்தது. அதுக்கு ரைட்ஸுக்கு மாத்திரம் அமௌண்ட்டு நம்ம கட்டிட்டு அவர்கிட்ட வாங்கிக்கிட்டு தகப்பனார் செய்தார். இது காரைக்குடியில் அந்த தேவகோட்டை ரஸ்தாவில் ராமராஜா படத்தை, ஹிந்தியில் இருந்த படத்தை தமிழில்
டப் செய்து ரிலீஸ் பண்ணார். இதுவும் தேவகோட்டை ரஸ்தாவில் நடந்த புரட்சி தான். புரட்சி தான்.